வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்றைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியின் பயன்கள் பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதன் பயன்கள் முழுசா தெரியும். நம் முன்னோர்களின் பழமையான மற்றும் பாரம்பரிய மிக்க அரிசிகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது சிகப்பு நிறத்தில் இருக்கும். இதற்கு மாப்பிள்ளை சம்பா என்ற பெயர் வருவதற்கான காரணம், பழங்காலத்தில் பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கும் ஆண்கள் தங்கள் வலிமையை காண்பிப்பதற்காக இளவட்டக்கல் தூக்குவதற்கான வலிமையை தரும் அளவிற்கு இந்த அரிசியில் சத்து நிறைந்துள்ளதால் இதற்கு மாப்பிள்ளை சம்பா என்று பெயர் வைத்துள்ளன. இந்த அரிசியில் அதிகமான அளவு இரும்பு சத்து, புரதச்சத்து மற்றும் ஜிங்க் நிறைந்துள்ளது. மாப்பிள்ளை சம்பா அரிசி இன்சுலின் அளவை சீராக்க உதவுகிறது. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியின் பயன்களின் மிகச்சிறந்த விசேஷம் என்னவென்றால் இது நுரையீரல் நோய்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதற்கு காரணம் இந்த அரிசியில் உள்ள ஏராளமான மெக்னீசியம் தான். மாப்பிள்ளை சம்பா அரிசியை வழக்கமாக உட்கொள்வதும் உடலின் ஆக்சிஜன் சுழற்சியை மேம்படுத்துகிறது மற்றும் ஆஸ்துமாவை தடுக்கிறது. இது சுவாச முறைகளை மேம்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறது. ஆண் தன்மை அதிகரிக்கவும் உடலுக்கு பலம் கொடுக்கவும் சத்துக்கள் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இருக்கிறது. ஆண்மை பலவீனத்தை உணரும் ஆண்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசி சமைத்த சாதத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கிடைக்கும். ஒரு மாதத்தில் அதற்கான பலனும் தெரிய வரும். நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கும் அடிக்கடி தொற்று உண்டாக கூடும். நம் உணவில் இதை சேர்ப்பதன் மூலம் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதால் உடல் நல கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. அதிகப்படியான நார்ச்சத்தால் புற்றுநோய்கள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இரும்பு சத்து நல்ல அளவில் இருக்கிறது. இது உடலில் புதிய சிகப்பு அணுக்களை உற்பத்தி செய்து இரத்த அளவை அதிகரிக்க உதவி செய்யும். இந்த இரத்த சோகை பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் மாப்பிள்ளை சம்பாவை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. மாப்பிள்ளை சம்பாவில் உட்காயங்களை ஆற்றக்கூடிய வைட்டமின் B1 சத்து உள்ளதால் இது அல்சர் மற்றும் வாய்ப்புண் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம். இந்த அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகவும் செயல்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் இதை சாப்பிடுவதன் மூலம் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதிலிருந்து விடுபடலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி வடித்த கஞ்சியில் மிளகுத்தூள், சீரகத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் செய்து மிதமான சூட்டில் குடித்து வந்தால் தீராத வயிற்றுவலி மற்றும் அல்சரினால் உண்டாகும் வயிற்றுப்புண் விரைவில் குணமாகும். வைட்டமின் B நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. மெக்னீசியம் தசைகள் மற்றும் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. மேலும் பாஸ்பரஸ் எலும்புகள் மற்றும் பற்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இரும்பு சத்து, துத்தகனான சத்து உள்ளது. இரத்த சோகை உள்ளவர்கள் இதனை சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் உற்பத்திற்கு உதவுகிறது. நார்ச்சத்து கொண்ட இந்த அரிசியை சமைத்து சாப்பிட்டால் எளிதில் ஜீரணமாகும். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் என்னென்ன ரெசிபிகள் பண்ணலாம்? மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி, தோசை, மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி, மாப்பிள்ளை சம்பா அரிசி புட்டு, மாப்பிள்ளை சம்பா அரிசி உப்புமா.
மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.